கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஜீவனோடு சுகத்தோடு கொண்டு வந்து சேர்த்த தயவுக்காக நன்றிகளை செலுத்துவோம். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையின் வார்த்தையாக, தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவோர் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். இந்த வார்த்தை கேட்கும்போது அநேக இடங்களில் தத்தளிப்புகள் உண்டாவதையும், தேசம் சமாதானம் இல்லாமல் கலங்கி நிற்பதையும், ஒவ்வொரு கூடாரத்தின் கீழும் ஒரு வேதனை, ஒரு நிம்மதியில்லாத காரியம் பூமியில் காணப்படுவதையும் நாம் உணர்ந்து, எப்படி தேவன் சமாதானத்தை தேசத்தில் கட்டளையிட முடியும் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் ஒருவேளை நமக்கு சமாதானத்தை கொடுக்காவிட்டாலும், இந்த உலக சூழ்நிலைகள் நம் நிம்மதியை கெடுத்தாலும், வேதம் சொல்லுகிறது, நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுத்து விட்டு போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன், உங்களுடைய இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. எவ்வளவுதான் பணம், எவ்வளவுதான் புகழ், ஆஸ்திகள் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு மிகவும் தேவையானது சமாதானம். ஒரு தேசத்துக்கு மிகவும் தேவையானது சமாதானம். இந்த நாட்களில் அந்த சமாதானம் எடுக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு அரசாங்க பணியில் அவரை ஆண்டவர் அமர வைத்து நல்ல சம்பளத்தோடு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, அந்த சகோதரனுக்கு எப்படியாயிலும் குறுகிய காலத்தில் பணம் ஈட்டுவிட வேண்டும் என்று சொல்லி தன் குடும்பத்தை இந்திய தேசத்தில் அப்படியே விட்டுவிட்டு அயல் நாடுகளுக்கு சென்று பணம் சம்பாதிக்கும்படி புறப்பட்டு சென்றார். அநேகருடைய ஆலோசனையை அவர் அள்ள தட்டிவிட்டு எப்படியாயிலும் லட்சக்கணக்கில் மிக குறுகிய காலத்தில் பணத்தை சம்பாதித்து சம்பிரதாயமாய் ஆடம்பரமாய் வாழ்ந்துவிட வேண்டும் என்று சொல்லி அவர் அயல் நாடுகளுக்கு கடந்து போனார். அவர் போய் அங்கே தங்கி இருந்த முதல் நாள் இரவு தேவன் அவரோடு கூட ஒரு சொப்பனத்தின் மூலம் இடைப்பட்டார். அவர் போகிற பாதையில் ஒரு குப்பை தொட்டி ஒன்று இருந்ததையும், அந்த தொட்டிக்குள் ஒரு பழைய கிழிந்த நிலைமையில் ஒரு வேத புத்தகம் இருந்ததையும், அந்த புத்தகத்தை அவர் வேகமாய் எடுத்து, தேவனுடைய புத்தகமாயிற்றே, தேவனுடைய வார்த்தை ஆயிற்றே என்று சொல்லி அவர் அதை பிரித்து பார்க்கும் பொழுது எல்லா தேசத்தின் பண நோட்டுகளும் அந்த வேதாகமத்தின் பக்கங்கள் இடையே இருந்ததையும் அவர் அந்த கனவில் கண்டு, அதில் எழுதப்பட்ட பெயரையும் அவர் உற்று நோக்கும் பொழுது கிருபைநாதன் என்று சொல்லி அவர் அந்த கனவை கண்டு அநேகரிடத்தில் அதை தேவ பிள்ளையிடத்தில் பகிர்ந்து கொண்ட பொழுது அவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள், எவ்வளவுதான் பணத்தை சம்பாதிக்கும்படி நாம் ஊரெல்லாம் சுற்றினாலும், உலகமெல்லாம் கடந்து போனாலும் தேவ சமாதானத்தை ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. வேத வார்த்தை, வேத சத்தியம் நம்முடைய ஜீவனுக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய சமாதான வாழ்க்கைக்கு அது போதுமானது. அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து அவர் நம்மை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்தால் அது நலமாயிருக்கும் என்ற வேத வார்த்தையை புறக்கணித்து விட்டு இப்பொழுது அவர் அயல் நாடுகளில் பணம் சம்பாதிக்கும்படி போயிருப்பதை அந்த சொப்பனத்தில் ஆண்டவர் அந்த வேதாகமத்தை அவர் குப்பை தொட்டியில் எறிந்து விட்டதாகவும், அந்த வேதாகமத்தில் தான் அத்தனை
தேசத்தின் ஆசீர்வாதங்களும் உள்ள அடங்கியிருக்கிறதாகவும் அதை அவருக்கு காண்பித்தார். இந்த கிருபை நாதன் என்று சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபைகளை கொடுக்கும்படி அவரே பூமிக்கு தன்னுடைய சமாதானத்தை கொடுக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்தாரே, மற்ற பொருட்களை மற்ற ஆஸ்திகளை அவர் அருளாதிருப்பது எப்படி? அவர் எந்த நிலைமையில் நம்மை வைத்திருந்தாரோ அதே நிலைமையில் இருந்து அவருடைய வேதத்தை தியானிக்கும், வேதத்தின்படி ஜீவிக்கும் நாம் காணப்படுவோமாகில் உலகத்தின் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவருடைய வேத வார்த்தை நமக்கு தர முடியுமே. இந்த சத்தியத்தை அன்றைக்கு தேவன் அவருக்கு சொல்லின பொழுது அவரோ அதை குறித்து கொஞ்சமும் உணர்வில்லாதபடி நாட்கள் கடத்தப்பட்டது. அவருடைய வயோதிப நாட்கள் வந்த பொழுது அவர் அறிந்து கொண்டார், சமாதானம் இல்லை. நான் எதிர்பார்த்த பணம், நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதம், நான் எதிர்பார்த்த ஐஸ்வர்யம் எல்லாம் என் கரத்துக்கு வந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் சமாதானமே இல்லை என்கிறதை அவர் உணர்ந்தவராய் தன்னுடைய நாட்கள், வயோதிப நாட்கள் வரும் பொழுது அந்த வேத புத்தகத்தை அவர் ஆராய்ந்து தேடி ஆவலோடு அவர் வாசிக்க ஆரம்பித்தார். தேவ ஜனமே, தேவன் கொடுக்கிற சமாதானம் நம்முடைய ஐஸ்வர்யத்திலேயோ, நம்முடைய வாழ்க்கையின் படிப்பிலேயோ, பட்டத்திலேயோ, புகழிலோ அல்ல. அவருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கும் போது அவர் எங்கே நம்மை வைத்திருக்கிறாரோ அங்கே நம்மை தாழ்த்தி அந்த வேதத்தில் நாம் பிரியமாயிருந்து அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவருடைய நியமங்களையும் நாம் கடைபிடித்து கீழ்ப்படிந்து வாழ்வோமானால், தேவனுடைய வார்த்தை சொல்லியபடி, அந்த கிருபை நாதன் சொல்லியபடியே உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, ஒருவரும் கொடுக்கவும் ஒருவரும் எடுக்கவும் முடியாத அவருடைய சமாதானத்தினால் நாம் நிரப்பப்படுவோம். நம் குடும்பத்தின் பிள்ளைகள் நிரப்பப்படுவார்கள். இந்த பூமியில் சமாதானம் தான் ஒரு மனிதனுக்கு மிகவும் தேவை என்பதை இந்த வேத வார்த்தைகள் நமக்கு போதிக்கிறதே. சமாதானத்தோடு இந்த நாட்களை கடந்து செல்லுவோம். கர்த்தர்தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் தெய்வீக சமாதானத்தால் நிரப்பி தத்தளிப்போர் இல்லாதபடி நித்திரை பண்ண சுகமாய் வாழ்ந்திருக்க உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.